ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். சிறிய திருவடியான ஹனுமன் எம்பெருமானை கஜேந்திர வரதனாக சேவிக்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய ஆசையை எம்பெருமானிடத்தில் பிரார்த்தித்து நிற்க, எம்பெருமான் இந்த தேசத்திலே வந்து தவம் இயற்றும்படிக்கு சொல்ல, அப்படி ஆஞ்சநேயரினுடைய தவத்தை மெச்சி எம்பெருமான் இங்கே காட்சி கொடுத்து அருளிய திவ்ய தேசமே திருக்கவித்தலம், கபிஸ்தலம் என்கின்ற திவ்ய தேசம். கபி என்கின்ற சொல்லுக்கு பொருள் வானரம். அப்படி வானரமான அனுமனுக்கு அருளியதனாலே கபிஸ்தலம் என்கின்ற இந்த திவ்ய தேசம் அது மருவி கவித்தலம் என்று ஆனது. பக்திக்கு எடுத்துக்காட்டாக ஸ்ரீமத் பாகவதத்திலேயும் விஷ்ணு புராணத்திலேயும் ஆழ்வார்களினுடைய அருளி செயல்களிலும் இந்த கஜேந்திர ஆழ்வாரினுடைய பக்தியானது, கஜேந்திர ஆழ்வாரினுடைய பக்தியினுடைய மகிமையானது சொல்லப்படுகின்றது. கஜேந்திரனுக்கு அருளினது போலே முதலைக்கும் அருளினது இந்த எம்பெருமானே ஆவான். ரமாமணி வள்ளி தாயார் பொற்றாமரையாள் செங்கமலவல்லி தாயாரோடு கஜேந்திர வரதனாக எம்பெருமான் ஆற்றங்கரை கண்ணன் கிழக்கு நோக்கி கிடந்த திருக்கோலத்தில் பக்தர்களுக்கும் அருளை சொரிந்து கொண்டு எழுந்தருளி இருக்கின்றான். ஹனுமன் கஜேந்திரன் ஹூஹு என்கின்ற கந்தர்வனுக்கு பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்து எம்பெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கிறான். திருமங்கையாழ்வாராலே பாடப்பட்ட திவ்ய தேசம் 14 பாசுரங்களாலே மங்களாசாசனம், ஒருவர் பாடிய திவ்ய தேசம் என்கின்ற ஏற்றம் இந்த திவ்ய தேசத்துக்கு உண்டு. திருமழிசையாழ்வாராலே பாடப்பட்ட திவ்ய தேசம் 14 பாசுரங்களாலே இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். ஒருவர் பாடிய திவ்ய தேசம் என்று இந்த திவ்ய தேசத்துக்கு ஏற்றம். நான்முகன் திருவந்தாதியிலே கூத்தமும் சாரா கொடு வினையும் சாரா தீ மாத்தமும் சாரா பகையறிந்தேன் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்து எனக்கு. ஆற்றங்கரை கடல் கிடக்கும் கண்ணன் இங்கே எம்பெருமான ஆற்றங்கரை கண்ணன், ஆற்றங்கரை கண்ணன் இங்கே எம்பெருமானுடைய நாமத்தையே இட்டு இந்த பாசுரத்தில் சொல்றார். பார்க்கடலிலே அரவணையிலே அனந்தாழ்வான் மீது துயில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் மாயன், திரு காவிரி கரையின் ஓரத்திலே கண்வளர்ந்தருளி இருக்கும் கவித்தலம் என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடியவனான எம்பெருமான் ஆற்றங்கரை கண்ணன். ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன், திருப்பார்க்கடலிலே அனந்தாழ்வான் மீது எழுந்தருளியிருக்கும் மாயன் அவனே திரு காவிரி ஆற்றங்கரை ஓரத்திலே திரு கவித்தலம் என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடியவனானவன். அவன் அருளிய சரம ஸ்லோகத்தின் அர்த்தத்தை என் உள்ளத்திலே நன்னாக பதிந்து அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டேன். அந்த சரமஸ்லோகம் என்னுடைய உள்ளத்திலே பதியும்படியும் அதனுடைய அர்த்தத்தை நான் நன்றாகவும் அறிந்து கொண்டேன். அதனால் கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா, எனக்கு யமனுடைய அச்சம் கிடையாது, தீவினைகளை பற்றிய அச்சமும் கிடையாது, தீவினைகளாலே வரக்கூடிய பயன்களின் மீதும் எனக்கு அச்சம் கிடையாது. ஏன்னா அவைகள் எல்லாம் என்ன நெருங்காமல் இருக்கும்படியான வழியை நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். தக்க வழி என்ன என்பதை நான் அறிந்து கொண்டேன். என்ன வழி? மாம் ஏக்கம் சரணம் பிரஜ, என் ஒருவனையே பற்று என்று எம்பெருமான் அருளினானே, அந்த வழியை நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். ஆக கூற்றமும் சாரா, யமன் மீதான அச்சமும் கிடையாது, கொடு வினையும் சாரா, தீய வினைகளினை பற்றின அச்சமும் கிடையாது, தீ மாற்றமும் சாரா, தீய வினைகளினுடைய பயன்களினால அச்சமும் எனக்கு கிடையாது. ஏன்னா வகை அறிந்தேன், அவை நெருங்காமல் இருக்கும்படியான வகையை நான் அறிந்தேன். ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் அருளின உபாய வழியை அறிந்தேன், கடல் கிடக்கும் மாயன் அருளின உபாய வழியை அறிந்தேன். உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு ஒரு முறை அறிந்து பின்னே மறந்து போவது அப்படிங்கிறது இல்லாமல் எப்பொழுதும் என்னுடைய மனசில் தேங்கி வைத்து கொண்டேன், பதியும்படிக்கு செய்து கொண்டு விட்டேன். இனிமேல்
மறப்பதற்குங்கிறதுக்கு வழியே இல்லை, அதனாலே பயம் என்பதற்கும் இங்கே வழி இல்லை என்று நான்முகன் திருவந்தாதியில திருமழிசை ஆழ்வாரும் பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் காணியும் இல்லமும் கைப்பொருளும் இன்னோரும் பேணிய வாழ்க்கையும் பேருறவும். காணியும் எனக்கு மக்கள், மனை, மாடு, நிலம், வீடு, தந்தை, பெற்றோர்கள், உற்றார், உறவினர், மனைவி அத்தனையும், சேனில் புவித்தலத்தில் இன்பமும் பொங்கரவமேறி கவித்தலத்திற் கண்டுயில் ஓன் கால், எல்லாமே எனக்கு திருக்கவித்தலத்திலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானுடைய திருவடிகள்தான் என்று சொல்றார். அடியவனாகிய எனக்கு திருக்கவித்தலம் என்கின்ற திவ்ய தேசத்தில் அனந்தாழ்வான் மீது கந்துயிலும் எம்பெருமானின் திருவடிகள்தான் நிலம், நீடு, மனை, மாடு, தந்தை, தாய், உற்றார், உறவினர்கள், விரும்பிய நல்வாழ்வு, மேலுலகம், இவ்வுலக இன்பம் ஆகிய எல்லாமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாராக. எம்பெருமானுடைய திருவடிகள் தான் தமக்கு எல்லா விதமாகவும் இருக்கின்றதுன்னு ஒரே வார்த்தையிலே சொல்லிவிட்டார். கவித்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானுடைய திருவடிகள் தான் தமக்கு சர்வமும் அப்படின்னு இங்கே பிள்ளைப்பெருமாள் ஐயங்காரும் காட்டி கொடுக்கிறார். ஆற்றங்கரை கண்ணனாய் கஜேந்திரனுக்கு அருளிய வரதன் நமக்கும் அருளுவதற்காக இங்கே எழுந்தருளியிருக்கார். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளே நமக்கும் சர்வமும் என்று இந்த பாசுரங்கள் மூலமாகவும் நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.